அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காரில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதில் புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. காவல்துறையுடைய விசாரணையில் கடிதம் ஒன்று சிக்கியிருப்பதாகவும் அதில் பல்வேறு தகவல்கள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சாமிநாதன், விவரம் சொல்லலாம். வணக்கம் கோபால். புதுக்கோட்டை அடுத்த நமனசமுத்திரம் பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு இளங்குடிப்பட்டியில் திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நகர சுபமடம் என்ற மடம் உள்ளது. இந்த மடத்திற்கு முன்பாக வேகனார் கார் ஒன்று முன்பக்க ஜன்னல் திறக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை முதல் நின்றுள்ளது. இந்நிலையில் இன்று காலை நகர சுபமடத்தில் பணிபுரியும் காவலாளி அடைக்கலம் என்பவர் சென்று பார்த்தபோது காரில் ஜன்னல் திறக்கப்பட்டிருந்த வழியாக பார்த்தபோது அப்பொழுது முன்பக்கத்தில் இருவர் சடலமாக கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்த காவலாளி உடனடியாக இது குறித்து நமனசமுத்திரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற நமனசமுத்திரம் காவல்துறையினர் காரை திறந்து பார்த்தபோது அந்த காரில் 3 பெண்கள் உட்பட 5 பேர் சடலமாக கிடந்தது பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் சடலமாக கிடந்தவர்கள் அப்பா, அம்மா, அவர்களது மகன், மகள் மற்றும் மாமியார் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் என்பதும் சம்பந்தப்பட்ட 5 பேரும் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த காரில் மது பாட்டில்களும் கப்புகளும் இருந்த நிலையில் மதுவில் விஷம் கலந்து 5 பேரும் தற்கொலை செய்து கொண்டனரா என்றும் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். மேலும் சம்பந்தப்பட்ட 5 பேரும் என்று யார் முதல் காவல்துறையினருக்கு தெரியாத நிலையில் அவர்கள் சடலமாக கிடந்தது காரின் பதிவு எண்ணை கொண்டு விசாரணை செய்த போது அந்த பதிவு எண் கார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் என்று தெரிய வந்தது. இதனையடுத்து உயிரிழந்தவர்கள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்திய நிலையில் உயிரிழந்தவர்கள் சேலம் ஏவிஆர் ராமநாதபுரம் அருகே உள்ள ஸ்டேட் பேங்க் காலனியைச் சேர்ந்த கணவன் மணிகண்டன், அதாவது தொழிலதிபர் மணிகண்டன், அவரது மனைவி நித்யா, இவர்களது மகன் தீரன் சென்னை கல்லூரியில் படிக்கிறார். மகள் நிகரிகா, இவர் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மாமியார் சரோஜா ஆகிய 5 பேர் என்பதும் இவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதியில் 3 மாதங்களாக வாடகை வீட்டில் குடியிருந்து வந்தனர். மேலும் மணிகண்டன் அவரது வீட்டிலேயே SM மெட்டல் என்ற அலுவலகம் நடத்தி வந்ததாகவும் கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட பகுதியில் காப்பர் நிறுவனம் நடத்தி வந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இவரது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் கடன் தொல்லை ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டதும் காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கோபால். மேலும் சம்பவத்திற்கு வரவழைக்கப்பட்ட கைரேக நிபுணர்கள் சோதனைக்கு பிறகு காரில் இருந்த 5 பேரின் சடலத்தையும் அரசு அமர ஊர்தி மூலம் உடற்கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இது குறித்து தங்களது விசாரணைகளை விரிவுபடுத்தினர். வழக்கு பதிவு விசாரணை வெளியிடப்போது சேலம் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டைக்கு எதற்காக வந்தனர், எதற்காக நகரம் சிவமடம் அருகே காரை நிறுத்திவிட்டு கைதலை உண்மையிலேயே அவர்கள் கடன் பிரச்சனைகள் தான் இருந்ததாக என்பது குறித்து விசாரணை நடத்தினர். எதற்காகவும் எதற்குமே தற்கொலை தீர்வு இல்லை என்று கூறப்படும் நிலையில் தொழில் ஏற்பட்ட நஷ்டத்தால் கடன் ஏற்பட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் விஷமருந்தி காயிலேயே தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில பாத்தீங்கன்னா விசாரணையில் தங்களுடைய உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்றும் உறவினர்களுக்கும் தகவல் அளிக்க வேண்டாம் என்றும் அந்த விடயத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள காவல்துறை தெரிவித்திருந்தனர். மேலும் நகர சுவமடத்தில் தகவல் அளித்தால் அவர்களே எங்களுடைய உடல்களை அடக்கம் செய்து விடுவார்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. மணிகண்டன் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் திட்டமிட்டுதான் நகர சிவமடம் வாயில் முன்பாக வந்து அங்கு தங்களது காரில் பாய்சன் அறிந்து தற்கொலை செய்து கொண்டதாக தற்போது புதிதாக தகவல் கிடைத்துள்ளது. நகரத்தால் ஒரு பிரிவினரும் யாரும் இல்லாத ஆதரவுற்றோர் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இறந்தால் அவர்களது உடல்களின் நகர சிவமடம் நிர்வாகிகள் உடல்களை ஒப்படைத்து பெற்றுக்கொண்டு ஈமை கிரிகைகள் செய்து விடுவார்களாம். அதற்காக உயிரிழக்கும் போது ஒரு சிலர் கூட வரியும் கட்டி வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வகையில் தான் நகரத்தார் பிரிவு சேர்ந்த மணிகண்டன் திட்டமிட்டு புதுக்கோட்டை திருமயம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நகரத்தார் சிவமடம் வாயில் முன்பாக காரை நிறுத்தி தற்கொலை செய்து கொண்டதாக குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் காவல்துறையினர் அவர்களது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதுவரை யாரும் வரவில்லை என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கோபால். சாமிநாதன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.